என்னன்னா சரியா கிளியர் ஆகல. என்னன்னா ஒரு தவறு என்பது களவு. இந்த களவு வந்து 2 விதமான களவு. ஆனா களவு ஒண்ணுதான். ஒரு களவு தூக்கத்தில் நான் உங்கள்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாயை நான் களவாங்க ஒரு தவறு செய்யும். ஆனா அதே தவிர விழிப்பு நிலையில இருக்கும் போதும் உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 1000 ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்து நான் இருக்கேன். அப்ப இது 2க்கும் களவுதான். ஆனா இது 2க்கும் ஒரு தண்டனை தான். அப்படி இருந்தா இந்த 2மே உண்மையான நிலையா இருந்தாதான் தண்டனை. இது அவ்வளவுமே மாயை போச்சுன்னா எனக்கு தண்டனை உண்டா? சாஹிப்னா நல்ல விஷயம். 2 பேரும் தொடர்ந்து உரையாடினா நல்லா இருக்கும். இப்ப இதுல ஒரு கேள்வி என்னடா, அந்த தூக்கத்தில செய்யற தவறு என்ன? தூக்கத்தில நீங்க தவறு செய்யறதாக சொன்னீங்க தானே சாஹிப்னாடா? ஆமா. அந்த தவறு என்ன? அது நான் சாய் நான்ட்ட போய் ஒரு 1000 ரூபாய் களவாங்க. தூக்கத்துல அப்படி யாரு செய்யறா அப்படி தவறுகள்? செய்யலங்கீங்களோ? இல்ல, செய்யறதாக நீங்க சொன்னீங்க. அதான் நான் கேட்கேன். தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் அந்த தவறை எப்படி செய்யறாரு? செய்யலாமா? தூக்கத்துல வர கனவுல சொல்றாரு. தூக்கத்துல வர கனவு அதுல தவறு செய்யறதா அப்படியா சொல்றீங்க? ஆமா. அப்ப அப்படி தூக்கத்துல வார கனவுல செய்யற தவறு இருக்கே, அந்த தவற காலையில ஒளிம்பி உனத்துக்கு புறவு தானே தூக்கத்துல நான் கனவு கண்டேன், அந்த கனவுல இப்படி ஒரு தவறு செஞ்சேன் உணர்றேன். உணர்ந்ததுக்கு பிறகு நீங்க கவலைப்பட்டு இருந்தது உண்டா? உங்களோட உள்ளத்துல வேதனை வந்தது உண்டா? இருக்க இல்ல. அது தூக்குற கனவுல வந்ததானே விட்டுருக்கோம். அப்ப அப்ப அப்படி என்றா அப்ப அது உங்களுக்கு அந்த தவறுக்கோ சரியா? இல்ல தவறு இல்லாம ஒரு நன்மையை செஞ்சிருப்பீங்க, தீமையை செஞ்சிருப்பீங்க. இப்படி செஞ்ச 2க்கும் நீங்க ஒளிம்பி இருந்து ஒரு நன்மை என்று செஞ்சு என்று சொல்லி ஒரு நன்மை அனுபவிக்க போறதும் இல்ல, ஒரு தீமையை நீங்க அங்க செஞ்சிட்டீங்க என்று சொல்லி ஒரு தீமையை நீங்க அனுபவிக்க போறையும் இல்லைண்டா, அப்ப நீங்க அதான கனவு. ஆனா அந்த கனவை காண்டுட்டு இருக்கிற நேரம் அது கனவுன்னு சொல்லி நீங்க உணர்ந்தீங்களா? அது இல்ல. அப்ப உணராத பட்சத்துல இப்ப நீங்க அந்த கனவுல எப்படி இருக்கிறீங்கடா, கனவண்டு காணாம அதை நிஜமென நம்பித்தானே வாழ்றீங்க. ஆமா. அப்படி நம்பி வாழக்குள்ள நீங்க ஒரு தவறு செய்றீங்கன்னு வைப்போம். இப்ப கனவுல இருந்து நீங்க விழிப்பட்டு இங்க ஒழும்பல்ல, தூக்கத்துல இருந்து நீங்க ஒழும்பல்ல. ஆமா. ஆனா கனவுல இருக்கிற நேரத்தில நீங்க உறக்கத்தில இருக்கிறீங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்ப எதை உறக்கம் எடுக்க போறீங்கடா, கனவுல இருக்கிற நீங்க கண் 2ஐயும் முழிச்சு பாக்குறத விழிப்பண்டும், அங்க நீங்க எங்கேயாவது ஒரு இடத்தை பிடிச்சி படுக்கிறத உறக்கம் தானே எடுக்க போறீங்க. அப்ப நீங்க கனவுல என்ன செய்யறீங்கன்னா உறங்கி விழிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நிஜமான வாழ்க்கையில வாழ்றீங்க. ஆனா கனவண்டு காண்றதுக்கு நீங்க இங்க விழிக்கையும் இல்லை, ஒழும்பையும் இல்லை. ஆனா இங்க நீங்க உறங்கிட்டு இருக்கிறீங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டேன். சரிதானே? அப்ப இப்ப அந்த கனவுல நீங்க செய்கிற தவறுக்கு, அந்த கனவுல இப்ப நீங்க கனவுலன்னு தான் உங்களுக்கு விளக்கத்துக்காக தான் சொல்றேன். கனவு இல்லை, இப்ப நீங்க நிஜம். இப்ப செய்கிற அந்த தவறுக்கு அங்க நீங்க ஒரு தண்டனைய ஒரு வேதனைய அனுபவிக்காம தப்பேலுமா? உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு இடத்த ஒரு கடையை போய் களவெடுத்துட்டீங்க. களவெடுத்துட்டு வந்து நீங்க நான் களவெடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற அதே கட்டத்துல அடுத்த கட்டம் நீங்க செஞ்ச தவறுக்குரிய அடுத்தது வரப்போகுதா, வெளிப்பட போகுதா இல்லையா? ஆமா, தண்டனை ஒண்ணு வரும். அதை எப்படி உஸ்தாது சொல்றாங்கடா,
கண்காணும் மண்ணுலகு காலத்தில் மறையுதடா, கண்காணாத மறு உலகு கர்மவினை காட்டுதடாண்டா. இப்ப எங்க இருக்கிறீங்க நீங்க? கனவுல இருந்து இந்த உலகு கனவுதான் என்று விடுபடாம இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப சொல்லப்படுது. நீங்க உறக்கத்தில் இருக்கிறீங்க, உறக்கத்திலிருந்து இன்னும் விழிக்கையும் இல்லை, நீங்க உறங்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி நீங்க இன்னும் விளங்கிக் கொள்ளையும் இல்லை, அதை விளங்குற இடத்துக்கு வரையும் இல்லை. நான் அப்படி ஒரு உறக்கத்துல இருக்கிறதால தான் இப்படி கனவுல இப்படி ஒரு வாழ்க்கைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வாழ்க்கைண்டா என்ன? ஒரு கட்டத்துல இன்பம், அடுத்த கட்டம் துன்பம். அதை எப்படி ஒரு சொல்றாங்கடா? எப்படி சொல்றாங்க சாஹி அந்த பாட்டு? இன்பம் துன்பமாய், இன்பம் என்பது ஏமாற்று, இன்பம் துன்பத்தின் உருமாற்று. இப்ப விளங்கிட்டா? இன்பம் என்கிறது ஏமாற்று. இப்ப நீங்க களவெடுத்துட்டீங்க என்று சொன்ன தவறுக்கு உதாரணத்துக்கு நீங்க சந்தோஷப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. இப்ப களவெடுக்கிற யாருமே அந்த களவெடுத்து அவர் அவனுக்கு கிடைச்சிட்டா அவர்களுக்கு அது இன்பம். சரியா? இந்த இப்ப இந்த இப்படி இந்த இன்பம் வந்து கிடைக்கிறது ஏமாற்றங்க ஹோஸ்டாலி. ஆனா இந்த இன்பத்திட உருமாற்று தான் துன்பமங்க. அப்ப இப்ப திரும்ப அடுத்தது என்ன வரப்போகுது? துன்பம். எது வருது? இப்ப அது துன்பம் ஒன்று வருகுதா, அந்த இன்பம் உருமாறி வருகுதா? அந்த இன்பம் தான் உருமாறி துன்பமா மாறி. அப்ப உருமாறி வருகிறது. திரும்ப எப்படி செய்ய போகுதுண்டா? துன்பம் என்ன செய்ய போகுது? இன்பமா உருமாறி வரப்போகுது. மாறி மாறி வரும், மாறி மாறி வரும். ரைட். இது இந்த இன்பம் உருமாறுறதும் துன்பம் இன்பமா உருமாறுறதும் இன்பம் துன்பமா உருமாறுறதும் கனவுலகம் என்று காணாம, அந்த விழிப்பு கனவுலகில இருந்து விழிப்பை எடுக்காம, உறக்கத்தில இருந்து விடுபடாம நிஜமண்டு உலக நம்பி வாழ்ற இடத்தில இயல்பாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இவருக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் இன்னும் மார்க்கத்துக்கு வரல. ஏனண்டா இவருக்கு நாம செய்கிற தவறுக்குத்தான் நமக்கு தண்டனை கிடைக்குதுன்னு உணர்ற இடத்துல இல்லை. அதை வேதம் எப்படி சொல்லுதண்டா? அவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனையை அவங்க உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுது. அப்ப அவருக்கு இது என்னடாப்பா நமக்கு சோதனை என்று இருப்பாரு, என்னடாப்பா இது சந்தோஷம் என்று அப்படியே இருப்பாரு. அவர உள்ளம் ஒரு கணத்துல இன்பத்தில இருந்துகிட்டு இருக்கும், ஒரு கணத்துல துன்பத்தில இருந்துகிட்டு இருக்கும். இன்ப துன்பத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அப்ப அவரு இன்ப துன்பத்துக்கு வாழ்றவரண்டா தவறுக்குள்ளேயும் தவறும் செஞ்சிட்டு இருப்பாரு, தவறு செய்யாமே இருப்பாரு, சரியும் செஞ்சிட்டு இருப்பாரு. இவர் மாறி 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 இதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவரு கனவுலகில் நாம வாழ்றோம் வந்து அந்த கனவுல இருந்து விழிப்பை எடுத்தவரும் இல்லை, உறக்கத்திலிருந்து விடுபடையும் இல்லை, நான் காண்றது கனவுதான் என்று உணர்ந்தவரும் இல்லை. இவருக்கு சம்பந்தமே இல்லை. சரிதானே? இப்ப ஒஸ்தாது ஒரு பாட்டுல சொல்றாங்க, இன்ப துன்பம் அற்ற நிலையே பாதையங்காக. இன்ப துன்பம் அற்ற நிலைதான் பாதையங்காக. பாதை கண்டு ஏகினியங்காக ஒரு பாட்டுல. இன்னொரு பாட்டுல அந்த ஏகுற பாதை இருக்கே அது இன்ப துன்பம் அற்ற நிலை, இன்ப துன்பமும் இல்லாத நிலையங்காக, அதுதான் பாதையங்காக. அப்ப மார்க்கம் என்றா என்ன? இன்பத்துக்குள்ளேயும் துன்பத்துக்குள்ளேயும் இருக்கிறது மார்க்கம் இல்லை. அது அவருக்குள்ள என்ன செய்கிறாரு? அவர் எண்ணத்தின் விளைவுல இகவரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவர் எண்ணம் எதை விதைக்குதோ அந்த விதை முளைக்குது. நல்ல விஷயம் ஒன்று அவர் எண்ணம் விதைச்சிச்செண்டா நல்லது வெளிப்படும், கெட்ட விஷயம் ஒன்ற விதைச்சாரண்டா கெட்டது வெளிப்படும். எப்படி வெளிப்படும் என்றா கண்காணும் மண்ணுலகு காலத்தில் மறைதான். அப்ப காலத்தில் மறையக்குள்ள அந்த உலகு
அந்த உலகத்தில் இருக்கக்குள்ள என்ன எண்ணத்தை அவர் வச்சிருந்தாரோ அந்த எண்ணம் என்ன செய்யுது, காலத்தில் மறையுது. காலத்தில் மறையுதுண்டா என்ன அர்த்தம்டா, நாம் ஒரு மண்ணை தோண்டி போட்டு விதையை போடுற மாதிரி. விளங்கிட்டா? மண்ணை தோண்டி போட்டு ஒரு மாங்கொட்டைய இல்லாட்டி ஒரு வாழை மர இதை இல்லாட்டி ஒரு கத்தரிக்காய் கொட்டையை இல்லாட்டி ஒரு வெண்டிக்காய் கொட்டையை நாம் போடுறோமே மண்ணுக்குள்ளே. அப்போ அவர் நல்ல எண்ணத்தை போட்டாருண்டா காலத்தில் மறைகிற நேரம் நல்ல எண்ணத்தோட மறைஞ்சாருண்டா அதில் கர்ம வினை என்ன செய்யும், மறு உலகு காட்டும். மறு உலகண்டா மறுமையில் காட்டும். கெட்ட ஒரு விஷயத்தை இப்ப களவெடுத்த விஷயம் ஒன்று நல்லதா கெட்டதா? அப்ப அவர் என்ன விதையை போடுறாருண்டா அந்த களவெடுத்த எண்ணம் அவர் நினைச்சாலே போதும், அது வேற களவெடுக்கணும் இல்லை. என்னடா நோக்குக்குத்தான் இறைவன் கூலி கொடுக்கான், செயலுக்குத்தான் உலகம் கூலி கொடுக்கும். ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் நினைச்சாலே அவருக்கு கூலி இருக்கு இறைவனுக்கிட்ட. அவர் கொடுக்கணும் இல்லை, அவர் கொடுத்துட்டாரு, அந்த நினைச்சாலே கொடுத்துட்டாரு தான், அது எப்படியோ அவருக்கு கிடைக்கும். அது மாதிரி இப்போ களவெடுக்கணுமென்று நினைச்சா அவர் களவெடுக்காரு தானே. அப்போ என்ன செய்யணுமெண்டா, இப்படி ஒரு எண்ணம் வரக்குள்ள உடனே ஒரு தௌபா ஒன்று கேட்கணும். இது தவறுதலா இந்த எண்ணம் பிறந்துட்டு எனக்கு, அப்போ எண்ணம் பிறக்கும் நோக்க அறியணும். அறிஞ்சு உடனே இன்னைக்கு நம்முட மனசிலே நாம் என்ன செய்யணுமெண்டா, இப்படி ஒரு எண்ணம் பிறந்ததுக்காக உடனே மன்னிப்பு கேட்கணும். நாம தௌபா கேட்க, அது என்ன தௌபா, எப்படி களவெடுக்கிற வேலையை நான் செய்யறேன்ற முடிவெடுக்கணும், அதுதான் தௌபா. இப்ப அந்த களவெடுக்கணுங்கிற எண்ணத்தை நான் இனி களவெடுக்க மாட்டேனுங்கிற எண்ணம் சமப்படுத்துதா இல்லையா? அப்ப காலத்துல மறையக்குள்ள இப்ப சமனான நிலைதான் மறையும். அப்படி இல்லாம களவெடுக்கிற எண்ணம் தான் அவர்கிட்ட இருந்திருந்தா அந்த எண்ணம் காலத்துல மறையும். இப்ப அவர் களவெடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி அப்படியே மறைஞ்சு என்ன செய்யப்படும்டா, கண்காணாத மறு உலகு அதுல வினைய காட்டும். அப்ப அந்த விதைச்ச எண்ணத்திட விளைவை மறு உலகு காட்டுமெண்டா. என்ன காலத்தில் மற்ற உலகம் இருக்கி ஒரு கட்டம் மறைய அடுத்த கட்டம் வெளியாக போகுது. அப்ப எதை அவர் விதைக்காரோ அதுதான் காலம் வெளிப்படுத்த போகுது. காலத்துல என்ன இருக்கா, இப்படி எதுவுமே இல்லாது. ஆனா எல்லாமாக காலம் இருக்கு. இவர் என்னத்தை விதைக்காரோ அதெல்லாம் அதுல வெளிப்படும். இந்த இடத்துக்குத்தான் வல் கதிர ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலாங்கிற ஈமான் பூரணமாகும். அல்லாவின் பால் இருந்தே நன்மையும் தீமையும் வருகுதென்று ஏற்றுக்கொள்ற இடம் பூரணமாக மீனைதான். அது வரைக்கும் தீமை சைத்தானுக்கிட்ட இருந்து வருகுது, நன்மை அல்லா கிட்ட இருந்து வருகுதுன்னு தான் நம்ம இடி பண்ணாம. ஆனா ஆமந்து பில்லாஹி ஒமலாய்க்கத்தி அந்த ஈமான் கொள்றதுல கடைசா செல்லப்பட்டது வல் கதிர் ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலாண்டா. நல்லதும் கெட்டதும் அல்லாவின் பால் இருந்து வருகுதென்று ஈமான் கொள்றதுதான் ஈமான். அப்ப இது இறுதி, ஆரம்பமும் தான் முடிவும் இதுதான். அப்ப ஈனைக்கு காலத்தில் என்ன வித போடுபடுவதோ அது முளைச்சி வர்றதுதான் கர்ம வினைங்கிறது. அது நல்ல எண்ணமாக விதைக்கப்பட்டிருந்தா அது நல்ல மரமாக முளைக்கும், கர்ம வினை நல்ல விஷயமா நடக்கும். சரியா? கெட்ட எண்ணமாக களவெடுக்கிற எண்ணமாக விதைக்கப்பட்டிருந்தா அது என்ன செய்யும், கெட்ட கர்ம வினையாக காட்டுப்படும். இது எங்க எண்ணத்தின் விளைவு இகவர வாழ்வண்டா, இகவர வாழ்வண்டா இம்மை மறுமை என்கிற வாழ்க்கை. அப்ப இம்மையிலையும் மறுமையிலையும் இருக்கிறவர் அதை விட்டு விடுபட்டுட்டாரா இல்ல அதுக்குள்ள இருக்காரா? இம்மை மறுமைங்கிற வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவரு கனவை விட்டு விடுபட்டுட்டாரா கனவுக்குள்ள இருக்காரா? கனவுக்காக இருக்காரு, இன்னும் கனவண்டு உணராத நிலையில இருக்காரு. இந்த கனவை நான் தான் காண்றேன் என்று உணராத நிலையில இவருக்கு இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்காரு.
இருக்கு. விளங்கிட்டா? கனவுல ஆ, நான் காண்ற கனவுதான், கனவுல நான் இருக்கேன் என்ற விழிப்பை எடுக்காம கனவுல இருந்து விடுபட்டு நான் கனவு தான் கண்டுகிட்டு இருக்கேன் உணர்தலுக்கு வராம உறக்கத்தில இருக்காரே, ம், அவரு ம். அந்த நிலையில இல்லை. இது இப்ப கனவுல இருக்கிறவருக்கு இன்னும் நான் உறக்கத்தில் இருக்கேன்னு தெரியா, நான் தெரியும். விழிக்க வேண்டிய ஆளுன்னு தெரியா, நான் தான் இந்த கனவை காண்றேன்னும் கனவுல இருக்கிறவருக்கு தெரியாது. தெரியாது. அப்படி இருக்கிறவர் தான் இந்த இகபர வாழ்க்கைக்குள்ள இருக்காரு. தெரியும். இது காரணம் எண்ணத்தின் விளைவு. இவர் இதிலிருந்து விடுபடலாமா? விடலாம். விடுபடுறேன்டா இன்ப துன்பம் அற்ற நிலையே பாதை என்கிற இந்த கனவை கண்டுகிட்டு இருக்கிற நிலைக்கு வரணும். அதை கண்டுகிட்டு இருக்கிறவனாக அந்த விழிக்கணும் இவர். அதுதான் நாம நேற்று முறவாட்டத்தில் எடுத்தது காண்போம் என்கிற நிலை. அதே பாயிண்ட். அந்த பாயிண்ட்க்கு தான் இதை போட்டு பார்த்தேன். ஆ? அந்த பாயிண்ட்க்கு தான் இப்போ போட்டு பார்த்தேன். நேற்று ரொம்ப டாப்பா போயிட்டு, ரொம்ப டாப்பா போயிட்டு, அதுக்கு தான் இதை போட்டு அங்க டேலி ஆயிடுச்சு. இப்போ கரெக்டா டேலி. அப்ப இப்ப கொஞ்சம் சாஹிப் எனக்கு சஹி விளக்கின விஷயம்தான் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா விளக்குறேன், அவ்வளவுதான். அவ்வளோ. அவர் தகமைக்கு அவர் இவ்வளவு விளக்கினது பெரிய விஷயம். அவர் நல்லா விளக்கினார். நான் அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கும் ஆசை இந்த பிள்ளைகள் ஒரு விஷயத்தை விளக்கக்குள்ள அவங்க எந்த அளவுக்கு வச்சிருக்காக, எந்த அளவுக்கு கிரகிச்சிருக்காக, எந்த அளவுக்கு அவங்க அறிவு ரீதியா அவள்கிட்ட விஷயம் இருக்கி, அப்ப அதை பார்க்கக்குள்ள சந்தோஷம். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. வேற நம்மகிட்ட இந்த தலைக்குள்ளே எல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. அப்ப நீங்களும் நல்ல கேள்வி, உங்களோட கேள்வியும் நல்ல கேள்வி. என்ன சஹி? நல்ல கேள்வியோ, நல்ல கேள்வி சாஹிப். நான் இதை எடுத்தா இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். இப்ப உங்களுக்கு நல்ல விஷயம். அப்ப நாம இப்ப என்ன செய்யணுமாண்டா, இன்பம் துன்பமா மாறும், துன்பம் இன்பமா மாறும்ங்கிற ஒரு நிலை ஒன்று இருக்கு. ஆனா தூக்கத்துல இருக்காரே அவர் தவறு செய்யல சாஹிப். நானா அவருக்கு எப்படி செய்யற, அவர் தூக்கத்தில் கிடக்காரு. அவருக்கும் கனவுல இருந்துக்கிட்டு தவறையும் செஞ்சுக்கிட்டு நல்லதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு தூக்கத்துல உறக்கத்துல இருக்கிறவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் தெரியுமா? கனவுல இருக்கிறவரு இது கனவண்டு, நான் காண்ற கனவண்டு, நான் விழிக்கணுமண்டு, நான் உறக்கத்துல இருக்கிறானுங்கிற நிலைக்கு வராத ஒரு மறுச்சி வகுமுல இருக்கிற ஒரு ஆள். அவரு எல்லாத்துக்கும் அவரு தான் பொறுப்பு. அவருக்கு தான் அங்க இன்பத்திர வேதனையும் இன்பமும் இருக்கு, துன்பத்திர வேதனையும் இருக்கு. இங்க உறக்கத்தில் இருக்காரே அவரு தவறு செய்யல, அவரு தவறும் செய்யல, நன்மையும் செய்யல. அவருக்கு சம்பந்தமே இல்லை. அந்த செயற்பாட்டுக்கு உரியவர் அவரே பொருட்படுத்தி நான் ஒரு ஆள் தனியை இருக்கணுங்கிறதாலதான் அப்படி ஒரு நிலைக்குள்ள அவர் இருக்காரு. அது காண்போனுக்கு சம்பந்தப்பட்டுட்டா அந்த இன்பமும் அந்த துன்பமும் அற்ற நிலையாயிடும். இப்ப பாதை பிடிபடும். இப்ப காண்போன் இடத்தில் இருக்கிற நிலையை பார்க்கக்குள்ள அங்க நடக்கிற அதுங்க வேறு காணாத நிலையா இருக்கிறதால களவெடுத்தே ஆகண்டி யோசிச்சா எடுத்ததையும் தான், எடுக்கலைன்னா எடுக்கையும் இல்லைதான். அப்ப இது நாம ரகசியம். இன்னைக்கு கொஞ்சம் பாமர மக்கள் இதை பேச்சை கேட்டாங்கன்னா குழம்பிடுவாங்க. அதனால இதை நாம பேசாம விளங்கிட்டு தானே சாஹிப்னா. அப்ப ஈனைக்கு இப்ப நல்லெண்ணம் நாள்தோறும் நன்மை தரும் என்று சொல்ற என்ன அர்த்தம்டா, ஒவ்வொரு நேரமும் நம்மளோட உள்ளத்துல நல்ல எண்ணமே வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தா, நல்லதே நினைச்சிட்டு இருந்தா, இப்போ சும்மா வெங்கலன் ஒரு தவறான ஒரு விஷயம் நம்மளோட உள்ளத்துக்கு யார் மூலமாவது வரக்குள்ள நாம அதை நல்லதா எடுக்கிறேன். அவரு தவறத்தான் கூட வந்து காட்டினாலும் நம்மளோட உள்ளத்துல பதிக்கக்குள்ள நாம அறிவு ரீதியா சிந்தனை செஞ்சு
ஒரு பக்க சார்பு இல்லாம அதை சரியாக உள்ளத்துல பதிச்சோம்டா நம்மளோட உள்ளத்துல அது நல்லெண்ணமா தான் பதியும். இப்ப இந்த நல்ல எதை எடுத்தாலும் நல்ல எண்ணமாகவே பதிக்கிறது இருக்கே, அது நாள்தோறும் நன்மை தருமா. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்மை தான் நடந்துட்டு இருக்கும், தீமை நடக்காது. என்னன்னா அவர் விதைக்கிற எண்ணம் எண்ணெயா இருக்கு, நல்லெண்ணமா இருக்கு. அவர் நல்லதான் விதைச்சிட்டு இருக்கார். அப்ப எப்படி நடக்கும், எங்கால நடக்கும் அவருக்கு தெரியுமாண்டா தெரியாது. அவர் விதைக்கிற எண்ணம் நல்லெண்ணம், அதுக்கு கர்ம வினை எண்ணெயா வரணும். கண்காணும் மண்ணுலகில காலத்துல மறையக்குள்ள நல்ல எண்ணம் தான் விதைக்கப்படுகிறது. அப்ப கண்காணாத மறு உலகம் கர்ம வினைய நல்லதான் காட்டணும் அவருக்கு. அப்ப இப்படி நல்லெண்ணம் விதைக்கப்பட்டு நல்லெண்ணமே அந்த நல்லெண்ணத்தை கொண்டு வெளிப்படுறது தான் நல்லெண்ணம் நாள்தோறும் நன்மை தரும் என்று சொன்னேன். இந்த நன்மைங்கிறத அப்ப அந்த நோக்கத்தை சீரா அமைச்சிக்கிறது மிச்சம் கடினம். இருந்தாலும் இயன்ற வரையில அந்த எண்ணத்தை சீர்படுத்தணும் நாம. அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்யலாம், சீராக போகும். சாயிப் நானக்கா இன்னொன்று சொல்லையா, அப்படி எண்ணம் உள்ளத்தில பழக்கமாக மாறினா அதிகமாக அவர் நினைக்கிற விஷயமும் நடக்கும். இத ஒஸ்தாது எப்படி சொல்றாங்கடா, வலிமையான எண்ணத்துக்கு வலிமையான ஒன்று இல்லவே இல்லைங்க. எண்ணத்துக்கு வலிமையான நிகரான ஒன்று உலகத்துல இல்லவே இல்லைங்க. அந்த அளவுக்கு அந்த எண்ணம் என்ன செய்யும். ஆனா அந்த எண்ணத்தை விதைக்கிற அந்த உள்ளம் பரிசுத்தமா இருக்கும். அது குப்பையும் கூளையுமா கிடக்கிறதுக்குள்ள கொண்டு போய் இவர் விதைச்சாரண்டா ஒன்று நடக்காது. மர இவர் என்ன செய்வாரு, நினைக்கிற ஒன்று நடக்குது இல்லையேன்னு வெந்து நொந்து இருப்பாரு. அப்ப அவருக்கு உலகம் சாக்கடை. வெந்து நொந்த உள்ளத்துக்கு உலகமே சாக்கடை என்று சொல்றதான் அவருக்கு வெறுத்து போகும். ஆனா உறுதி பெற்ற உள்ள எப்படி இருக்கும்னா பரிசுத்தமா இருக்கும், நல்லெண்ணத்தோடு இருக்கும். எல்லாம் நல்லெண்ணத்தில தான் செய்வாங்க. அதை நாம பூந்து பார்க்கலாம். வெளியே நாம செய்கிற மாதிரி செயற்பாடு தான் தெரியும், ஆனா அவரோட எண்ணம் சீரா இருக்கும். அப்படி சுத்தமா இருந்த அந்த எண்ணம் அங்க விதைக்கப்பட்டா உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. அப்ப அந்த வெளிப்படும் அவர்கிட்ட உறுதி பெற்றிருந்தாரண்டா உலகமே அதன் வெளிப்படை என்றா என்ன அர்த்தம், அவர் நினைச்சது நடக்கிறதுக்காகத்தான் உலகமே இயங்குது. இது காண்போனுங்கிற நிலையில இருந்து நடக்கிற விஷயம். இது இன்பம் துன்பம் அற்ற நிலைங்கிற இடத்துக்கு கல்பு வரணும். அப்ப இப்ப கனவுல இப்ப நாம இப்ப உலகம் ஒரு நீண்டது ஒரு கனவண்டா, இப்ப நாம இந்த உலகத்தை கனவண்டு கண்டுட்டோம்டா காணல, இன்னும் உணர்ந்துட்டோம்டா உணரல. ஏன் இன்னும் நாம அந்த விழிப்பை பெறல, ரெண்டு வைப்போம், விழிப்பை பெற்றுக்கொள்ளல. ஆனா அந்த விழிப்பை பெற்றுக்கொண்டவங்க இதை கனவண்டு உணர்ந்தவங்க, அந்த விழிப்பை பெற்று இதை கனவண்டு உணர்ந்தவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்றாங்க. எங்க சொல்றாங்க, அதே கனவுலாம் வந்து சொல்றாங்க நம்மக்கிட்ட, இது கனவு, இது நீங்க கண்டுகிட்டு இருக்கிறீங்க, இதுல இருந்து நீங்க விழிப்பை பெறணும் என்று சொல்லி முகமது நபி எப்படி சொன்னாங்களா, என்னை நித்திரையிலிருந்து தட்டி எழுப்பினது யார் என்று நீங்க கேட்பீங்க மறுமையில. அப்ப நீங்க இம்மைங்கிறது என்ன கனவண்டு கண்டு இருக்கிறீங்க. ஒஸ்தாதி எப்படி சொல்றாங்கடா, கனவு ஒத்த உலகில் விழிப்பூட்டுமங்காக. அப்ப இது ரெண்டையும் பார்க்கக்குள்ள இப்ப நாம இருக்கிற இந்த உலகம் கனவு, ஒரு உலகம் நீண்டதோர் கனவு என்று காட்டக்குள்ள இந்த கனவண்டு காண்றதுக்கு உறக்கத்திலிருந்து விடுபட்டிருக்காங்க.
விழிப்படுத்திருக்காங்க. கனவண்டு காண்ற நிலையை உணர்ந்திருக்காங்க. இது கனவுதான் என்று காண்ற நிலை அவங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. அந்த நிலையில உணர்ந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, இதை நிஜமென நம்பி நீ வாழாதே, இது கனவு என்று நம்மகிட்ட சொல்றாங்க இல்லையா, சொல்லியிருக்காங்க. இப்ப மார்க்கம் என்றா என்ன? இதுல இருந்து விடுபடுறதுதான். ஏன் விடுபடுறேன்டா, இத கனவு கண்டு காணாத வரைக்கும், இத கனவு கண்டு காண்றேன்டா ஏனிக்கு போகணும், இந்த கனவை காணுகின்றவன்ங்கிற அந்த நிலைக்கு போகாத வரைக்கும் இத கனவண்டு காணல. ஏன் இத கனவண்டு காணலாம் அவன்தான். இந்த கனவுல வந்திருக்கிறவர் காணல. கனவுல நான் தனிய ஒரு பொருள் அண்டு கனவண்டு விளங்காம, நான் உறங்கிட்டு இருக்கேன்னு புரியாம, விழிப்பு எடுக்கணும் என்று தெரியாம இருக்கிறவர் இருக்காரே, அவருக்கு இந்த நிலை கிடைக்காது. ஏன்? ஏற்கனவே அந்த விழிப்புல இத கனவண்டு உணர்ந்த நிலையில ஒரு விழிப்பு அங்க இருக்கு. அது என்ன? அறிவு விழிச்சிருக்கி. அப்ப உஸ்தாது என்ன சொல்றாங்கன்னா, உள்ளமனும் வீட்டுகில உறங்குகிற உன்னறிவை தட்டி எழுப்பி விடுங்காக. அப்ப அது தட்டி எழுப்பப்பட்டா அந்த அறிவு விழிப்புல இருக்கிறத அது உணர்ந்து கொள்ளும். தட்டி ஒழிப்பின உடனே அது விழிக்கிறல்ல, அது விழிக்கிறேன் அப்படி சின்னத்துக்கு அது விழிக்கிறல்ல, விழிப்புல இருக்கிறத அது உணர்ந்து கொள்ளும். உணர்ந்து கொண்ட உடனே அது விழிப்புல இருக்கும். அப்படி விழிச்சவங்க தான் வந்து நம்மக்கிட்ட இது கனவு, இதை நிஜமென நம்பி வாழாதே, அந்த நிலைக்கு நீ வந்துடு, நீ காண்பவனா நீதான் இருக்காண்டு விளக்குற. அந்த விழிப்பா அந்த அறிவா இருக்கிறது நீதான், இதை நிஜமென நம்பி நீ வாழாதே என்று சொல்ற. ஏன்? நீ இதுக்கு இருந்தியண்டா இன்பத்துக்கையும் இருப்பா துன்பத்துக்கையும் இருப்பா. அப்ப இன்பத்துக்கையும் துன்பத்துக்கையும் இருக்கிற நிலை தொடராகவே வேதனையும் கஷ்டமும் பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இப்படி நீ இருக்கிறத விட இத காண்பவனா இருந்து பாரு என்ன நடக்குதுன்னு. இன்பம் விளையும் சொர்க்க நிலமாயிடும். இப்ப அங்க துன்பம் இல்லை, அங்க பேரின்ப தேனூற்று வந்துடும். இப்ப இந்த விழிச்சவர் எப்படி நான் கனவுக்குள்ள திரும்ப வந்து செல்ற நம்ம கிட்ட, அது இப்ப உங்களுக்காக சொன்னதுதான் பாரிஸ். விழிச்சவர் அந்த விழிப்பு நிலையில இருந்துதான் உங்கள்ட்ட அதை பேசிட்டு இருக்காரு. திரை கொண்டு இறை சொன்ன களிமா என்ற என்ன அர்த்தம்? உங்களுக்கிட்ட அதை சொல்லி தாரத்துக்காக அவர் என்ன செய்யறாரு? திரையில இருக்காரு. அதைத்தான் சொல்ற சத்தார், மறைக்கிறேன் என்று சொல்ற. சத்தார் என்ற என்ன? மறைப்பவன். என்னது? அந்த திரை. அந்த திரையில இருக்கிறது அவர் இருப்பு நிலையை நீங்க அறிஞ்சு கொள்ளே இல்லாது. நல்ல நீங்க கேட்ட கேள்வி, இன்னும் கேட்கலாம், இதுக்குள்ள கேட்டா இன்னும் சொல்லுவேன். இப்ப அவர் இப்ப எப்படி பாட்டுல சொல்லப்படுதுண்டா, வேதத்துல சொல்லப்படுதுண்டா, மரித்தோராக இருந்த சிலருக்கு நாங்க 100ங்கிற பிரகாசத்தை கொடுத்து உயிர்ப்பித்து உங்களுக்கு மத்தியில் நடமாட விட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. ஒஸ்தாய் சொல்றாங்க என்னண்டா, இறந்தழிந்த உள்ளத்துக்கு உயிரூட்டி உணர்வளித்து உயர்நிலையில் களிமா சேர்த்திருக்கப்ப அவரை. இப்ப அவர் இறங்கியா வந்திருக்காரு. இப்ப இறங்கி வந்து உங்களோட கதைக்காரு, கனவுக்க வந்திருக்காரு என்று சொல்றதெல்லாம் நீங்க விளங்கி கொள்றதுக்காக. அவர் விழிப்புல தான் இருக்காரு. 24 மணித்தியாலமும் நித்தியமா நிலையான அந்த இருப்பு நிலையிலே இருக்காரு. ஆதாரம் தரவா பாரிஸ்? பகுக்கும் திறமை மிகைத்திடில் உயர் பண்பு உன்னை அணைத்திடும், பரமன் தொடர்பு ஞாபகம் இருக்கான்னு பாப்பமே. என்ன கிடைத்திடும் என்ன பாத்தீங்களா? பல தடவை நான் சொல்லியிருக்கேன் பாரிஸ், கிடைத்திடும் அவஸ்தை சொல்றாங்க. இன்னைக்கு நிலைத்திடும். இனி மறக்க கூடாது. நீங்க மறந்தீங்கன்னா அந்த இருப்பு நிலை பிடிபடாது. நிலைத்திடும் என்ன அர்த்தம்? இனி சருகாது. கிடைத்திடுமெண்டா கிடைச்சது இல்லாம நிலைத்திடுமெண்டா அதே இருப்பு நிலை.
அப்ப இப்ப இன்னொரு பாட்டுல எப்படி சொல்றாங்க, எக்கணமும் அவனோடு எக்கணமும் என்றா ஒரு கணமும் மிஸ் ஆகாது, எக்கணமும் அவனோடு இரண்டற்றி இருப்பாராம். அப்ப அவரு கனவுக்க வாராரு, கனவுக்க இருக்காரு, கனவுக்க வந்து உங்கள்கிட்ட சொல்றாரு என்று அவர் ஏன் சொல்றாரு? உங்களோட அறிவு தகமைக்கு அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக சொல்றாரு. அவர் கனவுல இல்லை, அவரு நிஜமா நிலையான இருப்புல இருக்காரு. கனவு அவர்கிட்ட கலைஞ்சிட்டு, அவர்கிட்ட கனவு இல்லை, நிலையா இருக்கார். அவரு தான் கனவு என்று சொல்றாரு. ஏனென்றா கனவு என்கிற உலகத்தில் இருந்துதான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்ப உலகத்தை விட்டு நீங்கிட்டாருன்ற அர்த்தம் இல்லை. ஏனென்றா அந்த கனவு என்கிற உலகம் அவருக்கு உறுதி பெற்றதால அவரோட உள்ளத்தின் வெளிப்படையாயிருக்கு. ஐனிக்கு அவர்கிட்ட கனவு இல்லை. அவர் இப்ப உங்களுக்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு விளங்குது. சரியா பாரிஸ்? அவர் யாரோட பேசிட்டு இருக்காரு? அவரோட தான். தன்னோடைய பேசிட்டு இருக்காரு. அப்ப தன்னுடைய திருநாமமாக கொள்றது. இப்ப பாரிஸ்ங்கிறது என்னுடைய திருநாமமாக கொண்டு இருக்கிறவருக்கு பேர் யாரு? காண்போனுங்கிற இருப்பு நிலையில வர எப்படி உணரலாம் என்று சொல்லுங்க. அப்ப இத கனவுல வந்து அவர் பேசுறாரு என்று இன்னைக்கு சொன்னது நீங்க விளங்கி எடுக்கிறது. நல்ல கேள்வி பாரிஸ். அப்ப சாஹிப்னா சப்ஜெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாயிட்டா? விஷயம் தெளிவா விளங்கிச்சா சாஹிப்னா? சாஹிப் அந்த கேளுங்க சார். பாட்டு வரி ஒன்று நீங்க எடுத்தீங்க. அந்த எப்படின்னா அந்த பாட்டு வரி வரையுது, இவ்வுலக இன்ப துன்பம் மாயை இவ்விரண்டும் அற்ற நிலை பாதை. ரைட். அந்த பாட்டு வரி ஓகே. அப்ப பாதை என்று வந்துட்டா இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. அதாவது இவ்வுலக என்று காட்டுறது எங்க? இந்த உலகம் வந்து நாம நம்பிக்கிட்டு இருக்கிற உலகத்தை. ரைட். இப்ப அந்த இன்ப துன்பத்தை பார்ப்போம். சரியா? சும்மா உதாரணத்துக்கு இப்ப நாம பகல் சாப்பிட்டோம் தானே, பசிச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே இப்ப நம்ம அந்த பசிங்கிறது நமக்கு அடங்கினோடனே இப்ப சந்தோஷம், நமக்கு பசி போயிட்டே. இப்ப நமக்கிட்ட அந்த இன்னைக்கு துன்பம் ஏற்பட்டு இன்பமாயிட்டு, இப்ப பசி என்று ஏற்பட்டது இன்பமா துன்பமா? துன்பம். போன உடனே இன்பம் ஏற்பட்டு, அது நம்மட தன்னிலையில நடக்கிற விஷயம். அதே மாதிரி உதாரணத்துக்கு வைங்கள, நமக்கு ஒரு ஆள் ஒரு சந்தோஷமா உள்ள தாரா ரெண்டு வெப்பமே தரக்குள்ள என்ன செய்யும்? மனநிலை என்ன செல்லும்? இன்பத்துக்கு வரும். சரியா? அது முடிஞ்சு வெப்பமே என்ன வரும்? முடிஞ்சுதானே? அப்ப இப்படி உதாரணத்துக்கு தந்த முன்னிலையிலையும் தன்னிலையிலையும். அப்ப இவ்வுலக இன்ப துன்பம் இப்படி இது மாய்கை. மாய்கைண்டா அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. எய்னைக்கு அங்கள் அடுத்த வரியை சொல்லுங்களேன். இவ்விரண்டு மற்ற நிலை பாதை. அதத்தான் இந்த பாட்டில இன்பமும் துன்பமும் அற்ற நிலையே பாதை என்று சொல்றாங்க. எந்த இன்ப துன்பம் என்றா இப்ப நீங்க இவ்வுலக இன்ப துன்பம் என்று காட்டினதுதான். இதுல எல்லாமே அடங்கும். இப்ப நம்ம இப்ப உலகத்துல சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாமே, உலகத்தோட சம்பந்தப்பட்டு நடக்கிற எல்லாமே
உலகத்தில தான் நாம் இருக்க இருந்துக்கிட்டு வாழ்கிற எல்லாமே இந்த இன்பத்துக்கையும் துன்பத்துக்கையும் தான் இருக்கு. அதைத்தான் உஸ்தாது சொல்கிறாங்க, அந்த இன்பத்தின் உருமாற்று துன்பம் உண்டு. அதில் இன்பம்ங்கிறது என்ன? ஏமாற்றங்காக இன்பமாக இருக்கு, ஆனால் ஏமாற்று. அந்த இன்பத்தின் உருமாற்று தான் துன்பமங்காக. அப்போ அந்த உருமாறி வருகிறது. சரியா? அப்போ இப்போ ஒரிஜினல் உரியது இன்பம்ங்கிறது ஒரிஜினலா, துன்பம்ங்கிறது ஒரிஜினலா? ரெண்டுமே இல்லை. அது உருமாறி வந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படி உருமாறி வந்துகிட்டு இருக்கிறது மாய்கையா இல்லையா? அது அந்த மாய்கைங்கிறதும் அந்த இன்ப துன்பம்ங்கிறதும் இவ்வுலகம் என்று காட்டுறதால இவ்வுலகம் இப்ப என்ன இருந்துகிட்டு இருக்கிறது? எங்க கனவண்டு காணாம, கனவு கண்டுகிட்டு இருக்கின்ற உணராம, கனவு காண்ற அந்த நிலையில விழிக்காம, நான் ஒரு தனிப்பொருள் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோட கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர்கிட்ட இருக்கிறது. கனவுல கனவண்டு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கம்பா, கனவண்டு உணராத நிலையில இருக்கமே. அப்படி இருக்கிறவர் எதுக்குள்ள இருக்காரு? மகிழ்ச்சிக்குள்ள இருக்காரா இல்லையா? அப்ப அந்த மகிழ்ச்சிக்குள்ள இருக்கிறதால தான் இந்த இன்ப துன்பம்ங்கிறத அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆனா உண்மையில அந்த இன்ப துன்பம் இருக்காண்டா இல்லை. இப்ப நீங்க உதாரணத்துக்கு வைங்களேன், நேற்று இல்லாட்டி ஒரு கிழமைக்கு முதல் ஒரு இன்பத்தை அனுபவிச்சிங்க. சரியா? இப்ப அது உங்கள்கிட்ட இருக்கா? இன்பமா இருக்கா? அதே நேரத்தில் ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப அது துன்பமா இருக்காண்டா இல்லை. அந்த நேரத்தில் உங்களுக்கு அது இன்பமா இருந்துச்சு, மற துன்பமா இருந்துச்சு. இப்ப அதையெல்லாம் கடந்து வந்து இப்ப இந்த கணத்துல ஒரு இன்பமான ஒரு விஷயத்தை அனுபவிக்கும், மற ஒரு கணத்துல துன்பமான ஒரு விஷயத்தை அனுபவிக்க போறோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் ஏற்படுகிறது என்னத்தாலேண்டா? இந்த மாய்கையால தான். அதுதான் மாய்கை. அப்ப இவ்வுலக இன்ப துன்பம் மாய்கை என்று சொன்னா, இப்ப சாஹிப் நானா களவெடுக்கிறேன் சொன்ன விஷயம் எங்க நடக்குது? அப்ப அந்த விஷயம் கூட இதுக்குள்ளதான் வந்து சேரும். ஆனா இப்ப இந்த இவ்வுலகம் என்று சொல்ற இந்த கனவுல இருந்து விழிப்படுத்திட்டாரண்டா, இது கனவுதான் என்று உணர்ந்துட்டாரண்டா, காண்போன்ங்கிற இடத்திற்கு தரிப்பட்டாரண்டா, இந்த பாட்டு என்ன சொல்லுது? இன்ப துன்பம் மாய்கை, இவ்விரண்டு மற்ற நிலை பாதைக்கு வந்துட்டாரு. இப்பதான் மார்க்கத்துக்கு வாரார். இப்ப மார்க்கத்துக்கு வாரேன்டா என்ன செய்யணும்? அம்மாராவோட இருக்கணுமா, லவ்வாமாவோட இருக்கணுமா? அப்ப அதுதான் என்ன செய்யும்டா, நித்திரையை நீக்கி விட்டு நிம்மதியை தந்துடும். அம்மாரா என்ன செய்யுது? அரக்கனா மாறிடும். அரக்கனா. இப்ப எவ்வளவுதான் அவர் நல்லவனா நமக்கு தெரிஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு அரக்க புத்தி ஒன்று இருக்கும். அது ஏதோ ஒரு வடிவுல இருக்கும். ஏனண்டா பாட்டும் இயற்கையும் அப்படித்தான் செல்லுது. அப்ப என்ன உஸ்தாத் அந்த பாட்டு சொல்றாங்க? ஆரம்பம் அரக்கனாக மாற்றி விடுமே. அதுல முன்வரி நீதியை நித்திரையில் ஆழ்த்திவிடும் அம்மாரா. நான் ஏற்கனவே உறவாட்டத்தில் இதை விளங்கப்படுத்திருக்கேன். இந்த நீதி என்றா என்னது? நீதியை நித்திரையில ஆழ்த்துறோமாமண்டா, அங்க என்ன சொல்றாங்க? அறிவை தட்டி ஒழுப்ப சொல்றாங்க. அப்ப இங்க நீதி என்றா என்ன? அந்த ஒழுப்பப்பட வேண்டிய அறிவு தான் நீதிங்கிற. அதான் என்ன செய்யும்? நீதியை காட்டும். நீதிக்காக போராடு. அப்ப அந்த அறிவுக்காக போராடு. இப்ப நாம என்ன செய்யறோம்? எல்லாரும் எதுக்கு போராடுறோம்? உண்மைக்குண்மையா நாம அந்த அறிவுக்காக போராடினா நாம நிம்மதியாவே இருப்போம். உலகம் பிறண்டாலும் சரி, தலகுலா.
அப்போ உஸ்தாத் எப்படி சொல்றாங்கடா, நீதிக்காக போராடு நிம்மதி உண்டு. நீ அந்த நீதி என்ன தட்டி எழுப்பப்படுற அறிவு, அதை நித்திரையில் ஆழ்த்திவிடும் அம்மாரா அரக்கனாய் மாறிவிடுமே. அப்போ அவர்களுக்கு என்ன செய்யும்டா, அதிகமாக அரக்கனா மாறுறாங்கடா என்ன அர்த்தம்? அவங்க பொறாமை, வஞ்சகம், முனாபிக்தன்மை இப்படியான குணங்களுக்குலாம் இருப்பாங்க. நம்மளோட கூடையும் இருக்கலாம். அவங்க ஒசாயிட மாணவர்களாகவும் நமக்கு தெரியலாம். ஆனால் உள்ளவ எப்படி இருக்கும்? அம்மாராவோட இருக்காங்க. அவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தப்படுறவங்க யாரு? நிந்திக்கும் லவ்வாமா நித்திரையை நீக்கிவிட்டு நிம்மதியை தந்து விடுமே. இப்பதான் மார்க்கத்துக்கு வாராரு. மார்க்கத்துக்கு வாரவர்கிட்ட நிந்திக்கும். என்ன அது நிந்திக்கிறது? செல்லுங்க பாப்போம், புத்தி உள்ள பிள்ளைகள் யாராவது ஒரு ஆள். இந்த சுருக்கம் பொட்டண்டு வரணும். நிந்திக்கும் லவ்வாமா நிந்திக்கிறது என்ன? உங்கள்கிட்ட நிந்திச்சிட்டு இருக்கி எப்படி என்று சொல்லியா? காலையிலிருந்து நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கலையே, நாம் இந்த நானண்டுங்கிறத அல்லாண்டு உணர்ந்துக்கிட்டு அந்த மாபெரும் காரியம் செய்யலையே, நமக்கு டைம் கிடைக்கலையே, இன்றைக்கு அநியாயமாயிட்டு நாளைக்கு செய்யலாமே என்றெல்லாம் நிந்திச்சிட்டு இருக்கா இல்லையா? மனசாட்சி அது மனச்சாட்சி தானே நிந்திக்கும். மனச்சாட்சி மாறாமல் மார்க்க நெறி என்ன? உங்களை நீங்க அறிகிறது தான் மார்க்கத்தின் நெறி. அந்த மார்க்கத்தின் நெறிய மீறாமல் சாத்வீக வழி தந்திரிக்க உஸ்தாது தந்திரிக்க அதை எடுக்காமல், மனச்சாட்சி மாறாமல் மார்க்க நெறி மீறாமல் வாழுவோர் சித்தி பெறுவார் என்றா. அந்த மனச்சாட்சி செல்றத அவர் கேட்டார்ண்டா, அது நான் என்று உணர்றது அல்லாஹ் தான், நான் தான் அவன் என்று லா இலாஹ இல்லல்லாஹுக்கு களிமா சொல்லி தந்திருக்கி. அப்போ நான் அதை உணரணும் என்று அந்த மாபெரும் காரியம் மனதால் செய்கிறதுக்கிறதானே மாபெரும் காரியம். அதை செஞ்சிருப்போமா இல்லையா? செய்யாட்டி நிந்திச்சிட்டு இருக்கா இல்லையா? செய்யல இன்றைக்கு நாம நிந்திக்குதா இல்லையா? அப்ப அந்த நிந்திக்கிறது தான் லவ்வம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கியும் விளக்கம் தரலாம். உங்களுக்கு அந்த விளக்கம் அவசியம் இல்லை. கீழே இறங்கி பாமர மனிதனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். இந்த நிந்திக்கிற இந்த லவ்வாமா வேலை செஞ்சா நிச்சயமா நித்திரனுங்கும். நித்திரனுங்குமாண்டா நித்திரை என்று சொல்லி ஒரு நிலை இருக்காது உங்களுக்கு. இப்ப நீங்க நித்திரைன்ற ஒரு நிலையை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கவா, அது இருக்காது. அது காண்பனுங்கிற நிலையா மாறிடும். ஆழ்ந்த உறக்க நிலையா அறிஞ்சிடுவீங்க. எப்படி அமைஞ்சிருந்தேன்னு அறிஞ்சிடுவீங்க. அப்ப இன்ப துன்பம் அற்ற நிலை பாதைங்கிறதுல பாதை கண்டு ஏகத்துவங்கிடுவீங்க. இப்ப ஏகிட்டு இருப்பீங்க. ஒன்றியாய்த்தான் ஏகணும். யாராலையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். ஏனென்று சொல்லுங்க. அப்போ யாரும் இல்லை, என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று நீங்க நிலையா இருக்கிற இடிப்பு நிலையில அமைய போறீங்க. அந்த உண்மைக்கு உடை வேண்டுமா, உள்ள உறுதிக்கு துணை வேண்டுமான்னு கேட்காக தேவையே இல்லை. தூக்கத்தை நீக்கி தூய களிமாவை எடுத்தா தூயவன் துணை இருக்க. இன்னைக்கு தூயவன் துணையண்டா தூயவனாக நீங்க இருக்கிற நிலை இருக்கி, என்னை தவிர எதுவுமே இல்லை என்று சொல்லி அதை நம்பி உள்ள தூய்மையோடு செயற்படு தம்பியங்காக. சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி, தம்பி
அப்ப அப்படி செயற்படாட்டி நிந்திச்சுக்கிட்டு இருக்கும். ஏன் மாபெரும் காரியத்தை செய்யலேன். அப்படி நிந்திச்சண்டா உடனே செய்ங்க, இல்லாட்டி அது மாறியே என்ன செய்யும். பாரிசுட கேள்விக்கு தெளிவான பதில் வந்துச்சுவா சாஹி? தெளிவா விளங்கிட்டா? சாஹிப் நானாக்கும் தெளிவாயிட்டுவா விஷயம்? ரைட். அப்ப சொல்லுங்க சாஹி. எனக்கு எனக்கு ரிசல்ட் கரெக்டா? சொல்லுங்க சஹி. அந்த ஹதீஸ் ஒருக்கா திரும்ப வாசிக்க கிடைச்சிச்சு. என்ன ஹதீஸ் என்றா, அந்த மறைபொருள் பொக்கிஷமாக இருந்தேன், என்னை நான் அறிய நாடி சிருட்டிகளை சிருட்டிட்டேன் வருது. இப்ப தன்னை அறிய நாடி சிருட்டிகளை சிருட்டித்தேன் என்கிறதுதான் என்னோட கருத்து. அப்ப சிருட்டிகளை அறிய நாடலையே, சிருட்டிகளை அறிய நாடல தானே. தன்னை அறிய நாடி சிருட்டிகளை சிருட்டித்தீயாரு. ஏனா தன்னைத்தானே அறிய நாடினே, சிருட்டியே நான் சிருட்டிச்சேன். அப்படி ஒரு கேள்வி வரலையா? அறிவு கேட்கலையா? வந்து அதான் கேள்வி. ஆனா அவர் தன்னை அறியறேன்டா சிருட்டிய வச்சுதான் அறியலாம். ஏன்னா சிருட்டியாவும் அவர் தான் இருக்கார், அதுதான் சிருட்டிச்சிருக்காரு. சிருட்டிய கொண்டு அறிகிறது தான் தன்னை அறிகிறதுங்கிற நிலை தான் இன்னைக்கு அவர் சொன்னது. சிருட்டிய சிருட்டித்தோம்டா என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸ அப்படியே நாளைக்கு எடுங்க, நாளைக்கு எடுங்க. நாம் இதை ஃபுல்லா தெளிவா கிளியரா விளங்குவோம். சரியா? நாளைக்கு உறவாட்டத்துல ஆரம்பத்திலே எடுங்க. சரியா சார்? அப்ப இதோட நிப்பாட்டுவோமா? சரி, வைக்கனா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.